எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? மதிய சாப்பாடெலாம் முடிச்சிட்டிங்களா? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி பிறக்குதுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் விநாயகர் கோயிலுக்கு போங்க. செலவு வைக்கிறவங்களாம் நல்லபடியாக வேண்டிக்கிங்க. நானும் ஆண்டவன் முன்னியத்தில் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த டெங்கு காய்ச்சல் வருதுன்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கம்லாம் ஆள் கணக்கு எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு சொன்னாங்க. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பின் சைடு தண்ணி இருக்குங்களாமா, அதில் எல்லாம் டெங்கு உற்பத்தி ஆகுதுனாங்க. முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டு ஓரத்தில் நிற்கிற தண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. கொசு கடிக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் கொசு கடிக்கிறதுனால தான் டெங்கு வருதுங்கிறாங்க. கொசு கடிக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. அப்புறங்க உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களை ஒருத்தங்க ஏமாற்றிட்டு போயிருந்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நியாயம் கேட்டு ஏன் இப்படி பண்ணேன்னு போனீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு கசப்புகள் தான் அதிகமாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, போகிறவங்க சும்மா போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வச்சுக்கிட்டு தான் போவாங்க. அதனால் அதை போய் கேட்காம நல்லா இருங்க அப்படின்னு ஒரு வாழ்த்திட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஏமாற்றிட்டு போனவங்க நினச்சி அவங்க கஷ்டப்படுவாங்க. ஒரு பக்கம் இங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் பலன்னு தான் இருக்கும். அந்த பக்கம் போய் பார்த்தா தான் அதோட கசப்புகள் தெரியும். நம்ம ஏமாற்றிட்டு போய் ஒருத்தங்க நல்லா பிழைக்கிறாங்கன்னா, ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நல்லா இருக்கட்டும்னு நினைப்போம். ஆனால் இந்த காலத்தில் பொறுத்தளவுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கே அவ்வளோ கஷ்டங்கள் கடந்து அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து தான் நம்ம போகிறோம். கெட்டது செஞ்சுட்டு போய் யாராலையும் நம்ம நாளைக்கு நிம்மதியாக வாழ முடியாதுங்க. அதை என்றைக்குமே உன்னை மனசில் வச்சுக்கோங்க. நம்மளை விட்டுட்டு போனதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு யோசிப்பாங்க. தனியாக உட்காந்து நம்ம இப்படி வந்துட்டோம் அப்படின்னு அவங்களா யோசித்து அதை செயல்படும் போது நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையை நல்லா கொண்டு போவோம். நேர்மையான முறையில் நம்ம சம்பாரித்து நேர்மையான முறையில் போனால் வெற்றி நமக்கு என்றைக்காக இருந்தாலும் கிடைக்கும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். போனவங்களை யோசிக்காமல் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கணும்.